ரீசெண்டாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த எஸ்இஓ பண்ணுறத உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமான என்ன டவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணுமா, இல்லை காம்படிட்டர் அனலைசிஸ் பண்ணணுமா, இல்லை வெப்சைட் ஆடிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நான் எப்படி எஸ்இஓ பண்ணுறேன், எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சீரீஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூகே பேஸ் பண்ண, அதாவது யுனைடெட் கிங்டம் லொக்கேஷனை பேஸ் பண்ண ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்க. யூகேலேயே அழகாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க்கெட்டிங்காக நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஆடிட் பண்ணோம். ஒரு பேசிக்கான எஸ்இஓ அதில் இருக்கா, வெப்சைட்டில் ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ், பேசிக் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற ஆடிட் பண்ணோம். பட் ஆடிட் பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சு பேசிக்கான எஸ்இஓட அதில் இல்லை. வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் பண்ணியிருக்காங்க, ஊகாமர்ஸில் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிட்டிங்கில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபைண்ட் பண்ணமோ அந்த இஷ்யூஸ்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டே வருவோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான்.